ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நல்லா தூங்கியாச்சுங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஏதோ 12 மணிக்கு படுத்தேன். காலைல ஒரு 6 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. நைட் 12 மணிக்கு படுத்தேன்னா கொஞ்சம் வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே லேட் ஆகிடுச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே காலை 6 மணிக்கு ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அப்படியே தூக்கமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் தூங்குற மாதிரி வராது கண்டிப்பாக. சரிங்க, இப்போ அப்படியே எல்லாம் குளிச்சாச்சு. நான் சுட தண்ணி ரொம்ப கம்மியாக ஸ்லோவாக இருந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியல. சரி குளிச்சாச்சு. அப்படியே குளிச்சுட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துருக்கோம். அப்படியே கீழே தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அது ஒன்று தான் இங்கே வசதி. இங்கே ரூம் எடுத்தோம்னா அப்படியே கீழே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் மாடிக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். இன்னொன்று, ஹோட்டலில் பொறுத்தவரையும் எந்த ஹோட்டலுமே யாரையுமே நம்பக்கூடாதுங்க என்றைக்குமே. ஏன்னா வந்து எப்பொழுதுமே வந்து புதுசாக கொடுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்கன்னு யாரையுமே நம்பக்கூடாது. இவங்களும் அதுக்கு வந்து உதாரணம் தான். ஏன்னு வச்சுக்கிங்க, நம்ம வீட்டில் மட்டும் தான் கொஞ்சம் சுத்தமான சாப்பாடு நல்லா நீட்டாக கிடைக்கும். வெளியில் வந்துட்டால் ஏதோ ஒன்று பசிக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். சரிங்களா? சரி வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அப்படியே போய்ட்டு என்னது சாப்பிடுங்க? அப்பம், இடியாப்பம், புட்டு, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, பூரி. சரி, எனக்கு ஒரு புட்டு கொடுத்துருங்க. புட்டுக்கு சைடிஷு கடலை, பீஃப் ரோஸ்டிங்க. காலையில் சாப்பிடுவாங்க பீஃப்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? உண்மையிலே சாப்பிட்லாம் நம்பி. சரி, அப்படின்னா எனக்கு வந்து ஒரு புட்டும் பீஃப் ரோஸ்ட்டு கொடுங்க, சாப்பிடுவோம். ஓகே, பீஃப் ரோஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புட்டும் பீஃப் ரோஸ்ட் சாப்பிடுவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புட்டு இது வந்து பீஃப் ரோஸ்ட் வந்துடுச்சு நமக்கு. அப்படியே புட்டு அப்படியே ஆறி தான் இருக்குது, சூடாக இல்லை. பீஃப் ரோஸ்ட்டு சூடாக இருக்குது, நிறையா இருக்குது பாருங்கள். நல்லா ரவுண்டு கட்டி சாப்பிட்லாம் அப்படியே ஜம்முன்னு. பீஃப் ரோஸ்ட்டு இங்கே போகிற சிக்கனுக்கு பீஃப் எவ்வளோ தேவலாம். பீஃப் எல்லாம் சாஃப்டாக வெந்திருக்கு. என்ன புட்டு தான் ஆறி இருக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னன்னு தெரில, நல்லா தான் இருக்குது. ஏன் சேட்டா டெய்லி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணுமா? டெய்லி ஃப்ரெஷ்ஷாக போடும் எல்லாமே. மார்னிங் தான் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சேட்டா. அது பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுருவாங்க பாருங்களா. சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டாங்க. சாப்பிட்றதும் ஈஸியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது நமக்கு நல்லா. எல்லா விதமான ஃபுட்டு கிடைக்குது. இட்லி, வடை, தோசை, பூரி, பொங்கல், பிரெட் ஆம்லேட்டு, அப்புறம் வந்து பிரெட் ரோஸ்ட் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. மைண்டில் டீ சொல்லியாச்சு. அப்புறம் சேட்டா இதை பார்சல் பண்ணிடலாமா? பார்சல் பண்ண முடியும். அதை பார்சல் பண்ணிட்டு மத்தியானம் போகிற இல்லைங்க சாப்பிட்டுப்போம். சரிங்களா? ஒரே டைமில் அவ்வளோ சாப்பிட முடியாது நம்மளால. இதே போதும் நமக்கு. அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். பயங்கர வெயிலாக இருக்குது. ஆமாம், பீஃபு அடுத்தது புட்டு சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்கும். யாரையும் தூக்கி போட்டு அடிக்கணும் போல இருக்குது. சும்மா சொன்னாங்க. அப்படியே கிளம்புவோம். நம்ம வண்டி தான் சோலோ. நல்லா வெயிலில் நிற்கிது வண்டி. காலைல லைட்டாக தொடச்சி விட்டோம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே. அப்படியே இருந்தாலும் மெயின் ரோட்டில் இருக்காச்சு அழுக்காயிடுது. அப்படியே திருப்பி நான் தொடச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். இங்கேருந்து எங்கே கிளம்புறோன்னு வச்சுக்கிங்க, கரெக்டாக வந்து சின்ன காடல் அங்கே தான் கிளம்புறோம். சரிங்களா? ஓகே, இந்த ரோடு தாங்க மெயின் ரோடு. பாருங்கள், டிராஃபிக் நிற்கிது வண்டி வரிசையாக. ஜீப்பாக வந்துட்டு பாருங்க. எவ்வளோ ஜீப்பு வா. வாங்க அப்படியே மூவ் பண்ணுவோம். நம்ம முக்கால்வாசி இங்கே மூணார் டவுனில் யாருமே தங்க மாட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன காலில் போய் தங்கிடுவாங்க. உங்களுக்கு அங்கே 2 நாள் ஹால்ட்டு போட்டுருவாங்க. எதனால் அங்கே தங்குறதுன்னு சின்ன காலேருந்து பக்கத்தில் வந்து சூரியநெல்லி இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த கொழுகுமலை இருக்குது. அதனால் அங்கே ஹால்ட்டை போட்டுருவாங்க. அங்கே ஹால்ட்டை போட்டுட்டு அங்கேருந்து ஜீப்பில் வந்துடுவாங்க. இங்கே நிறைய பேர் சுற்றி பார்க்குறதுக்குலாம். ஒன் டே காலைல கிளம்புனாங்கன்னா உங்களுக்கு அப்படியே இங்கே மூணார் வந்துட்டு இந்த சைடு எக்கோ பாயிண்ட்டு டாப் ஸ்டேஷன் வரையும் போவாங்க. அப்படியே மாட்டுப்பட்டி டேமு டாப் ஸ்டேஷன் அப்படி போவாங்க. இந்த பக்கம் அப்படியே ஈவினிங் டைமில், அதாவது ஆனக்குளம் ஈவினிங், இது காலைல இங்கே முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் ஆனக்குளம் போவாங்க. போயிட்டு ரிட்டன் நைட்டு ரூம் போயிடுவாங்க. உங்களுக்கு
முக்கால்வாசி 3 நாளில் ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஸ்டே பண்ணால் இது மாதிரி வெயில் கொளுத்தி எடுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே. நம்ம நேற்று அவசரத்துக்கு வந்தால் ஸ்டே பண்ணிட்டோம், அவ்வளோதான். சரிங்களா? வாங்க வாங்க அப்படியே திரும்ப ரைட்டு. இதுதான் மெயின் ரோடு வந்துச்சு பாருங்க. மெயின் ரோடு இல்லை லெஃப்ட்டு. இந்த மெயின் ரோடு வந்து லெஃப்ட் எடுக்கணும். அப்படியே நம்ம நல்லா ரோடு பெருசாக இருக்குங்க. நம்ம இந்த உடுமலைப்பட்ட ரோடு மாதிரி இருக்காது, நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும். அப்படியே ஜம்முன்னு போகலாம் உங்களுக்கு. அதேமாதிரி வியூ செமையாக இருக்கும். போகிற வழியெல்லாம் அப்படியே ஃபுல்லாக எஸ்டேட் செமையாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து உங்களுக்கு வின்டர் டைமில் வந்தீங்கன்னா செமையாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இதுதாங்க உங்களுக்கு கேப் ரோடு, ஜிஏபி கேப் ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வியூ பயங்கரமாக இருக்கும். அப்படியே இல்லை ட்ராவல் பண்ணவே பயங்கரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே வண்டியை நிப்பாட்டி அவங்க அப்படியே வியூ பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வண்டி நிப்பாட்டிக்கிறாங்க பாருங்க. அப்படியே நம்மளும் நிப்பாட்டோம் அப்படியே இங்கே வண்டியை. செம்மையாக இருக்குது பாருங்க வியூலாம். அப்படியே ரோடெல்லாம் பெருசாக போட்டாங்க பாருங்க. அப்படியே இங்கே நிப்பாட்டுவோமா? செம்மையாக இருக்குது பாருங்க. அப்படியே ஏற்றப்பல ஃபாரினர்ஸ் இருக்காங்க, ஏதோ செம்மையாக இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இறக்குவோம் நம்ம காரை விட்டு. இங்கே வெயில் இல்லைங்க சுத்தமாக, செம்ம காற்றடிக்குது. அப்படியே அது வெயில் அடி சொல்லி நடிக்குது, இருந்தாலும் காற்று அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. அப்படியே இங்கே பாருங்க வியூவை பாருங்க. அப்படியே செம்மையாக இருக்கு. ஃபாரினர்ஸ் போயிட்டாங்க போங்க. நம்மளை கண்டாலே எல்லாரும் ஓடி போயிடுறாங்க, என்னன்னு தெரியலங்க. என்ன பண்ணுறது? ஜம்முன்னு ரோடு வரும், செமையாக இருக்குது. அப்படியே இப்போயே எப்படி இருக்குன்னா விண்டரில் வந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் அப்படியே இந்த ஏரியாவே. இங்கே பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக இருக்குது மேலே. அப்படியே இப்போயே இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னா உங்களுக்கு விண்டர்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். பயங்கர க்ரீனிஷாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு எல்லாமே. இங்கே பாருங்க அந்த ஃபாரினர்ஸ் இங்கே நிற்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள் நிறைய பேர் வண்டியை நிப்பாட்டிருக்காங்க. நம்மளும் நிப்பாட்டுவோம் அப்படியே ஜாலியாக. ஆமாங்க, இந்த ஆப்போசிட்லாம் சூப்பரான வியூ இருக்குது உங்களுக்கு. பாருங்க அப்படி நிப்பாட்டி நம்ம ரசிப்போம் அதை. வாங்க வாங்க அப்படியே இறங்கி வச்சுங்க வண்டியை விட்டு. ஃபுல்லாக எஸ்டேட்டு பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாகவே எஸ்டேட்டு தான். அப்படியே பாருங்க எல்லாம் டாட்டாவோட தான் இருக்குது எல்லாமே. அந்த இடத்துல பாருங்கள் ஒரு மேடு பயங்கரமாக நிற்கிது. அப்படியே அந்த இடத்துல மேடு 1 2 3 4 மேடு இருக்குது. அப்படியே இந்த வாங்கமன் போனோம்ல மெட்ரோஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல இருக்கும். அது மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது, பசுமையாக. அப்படியே நடுவில் சின்ன ஊர் கிராமம் அங்கே தெரியுது. இப்போ நம்ம வந்து தேவிக்குளம் தாண்டி வந்தாச்சுங்க. இங்கே டோல் இருக்குது, டோலுக்கு காசு. ரோடு நல்லா இருக்கும் போது நீங்கள் நினச்சிக்கணும் எல்லாம் காசு தான் உங்களுக்கு. சக்கு சக்கு சக்குன்னு ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னும் ஆக்டிவ் அவ்வளோ போல இருக்குது. ஓ நீ ஸ்ட்ரைக்கு அந்த இது ஸ்ட்ரைக் போல இருக்குதோ. இல்லை 35 ரூபா 40 ரூபா போயிடும். அப்படியே ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் ஏரியாங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு 1ஆம் தேதி ஆனால் உங்களுக்கு ஒயின் ஷாப் லீவு, கல்லு கடை ஒயின் ஷாப்லாம் 1ஆம் தேதி லீவுங்க. நோட் பண்ணிக்கிங்க எல்லாருமே. காலையில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஏதோ இந்த வண்டியில். அப்படியே பயங்கரமான ஊருங்க இது கேரளா. ஃபுல்லாக இங்கே வியூ பாயிண்ட் தான் இருக்குமா எல்லாமே? அப்படியே இங்கே எல்லாமே வியூ பாயிண்ட் தான். இல்லை செமையாக இருக்கும் உங்களோட. இப்போ எப்படி செமையாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த விண்டர்லாம் வந்தால் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. இப்போ யானைலாம் இங்கே வருது உண்டா? இப்போ எங்கே வந்துச்சு யானை? அந்த பக்கம் போயிடுச்சு. பகலில் வராது, வெயில் நேரத்தில் வராது, நைட்லாம் வரும். எத்தனை மணிக்கு வரும் நைட்டு? நைட்டு 1 மணி 2 மணி ஆகும். 8 மணிக்கு கிளம்பிடுவார். 8 மணிக்கு? ராத்திரி 8 மணிக்கெலாம் கிளம்பி. சரி. எங்கேருந்து கிளம்போம்? காட்டில் கிளம்பி இங்கே டவுனுக்கு வரும். இங்கே சின்ன கானல் எவ்வளோ தூரம் இருக்குது? சின்ன கானலுக்கு திரும்ப 10-15 கிலோமீட்டர்.
17 நிமிடம் சின்ன கானல் வந்துடும். என்ன இருக்காங்க சின்ன கானலில்? சின்ன கானலில் என்ன ரெசார்ட்டுங்க போடுது. ரெசார்ட் நிறையா இருக்கும். கிளைமேட் நல்லா இருக்குமாங்க? நல்லாயிருக்கும். இந்த கீழே போட்டிங்கில் வச்சுருந்தாங்க இருக்காங்க, முன்னாடி வச்சுருந்தாங்களா போட்டிங்கில்? இப்போ இருக்கு என்னன்னு தெரியல. போட்டிங்க அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க, ஏறும்போது ஒரு இடத்துல இருக்கும். இல்லை அது என்னன்னு தெரியல. தெரியல. சரி. இப்போ தெரியல. மாட்டுப்பட்டி போடுறது. மாட்டுப்பட்டினா அங்கே இருக்கு, நம்ம உள்ளே போய் போகணும். சரி. சரி ஓகே, தேங்க்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே செம்மையாக இருக்குது இந்த வியூ வந்து உங்களுக்கு. அப்படியே அதே மாதிரி இங்கே வராத வந்துருச்சுங்க. ஒன்று காலையில் கிராஸ் பண்ணுங்கள், அப்படின்னா ஈவினிங் கிராஸ் பண்ண செம்மையாக இருக்கும். அப்படியே சரி, நம்ம அப்படியே கிளம்புவாங்க. இங்கே அப்படியே வந்துட்ருக்கோம். இங்கே ஏதோ வியூ பாயிண்ட்னு போட்டிருக்காங்க போர்டு. ஆனால் சரி, வண்டிலாம் நிறைய நிற்கிதுங்க. அப்படியே பாருங்கள், பார்க்கிங் வந்து ரைட் சைடு போட்டிருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்க்க சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க என்றைக்கு அதெல்லாம் கேட்குறோம். அங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் தான் நிற்கிது கார், ஒரு காரு. சரி, ரைட்டில் நம்ம போட்டோம், போயிட்டு ஒபே த ரூல்ஸ். இல்லை இங்கே பாருங்கள், பயங்கர பள்ளமாக இருக்குது. அப்படியே நல்லா காற்றடிக்குதுங்களா, சத்தம் இருக்குது பாருங்கள், காற்று சத்தம். அப்படியே அழகாக இருக்குது இந்த வியூ வந்து. அப்படியே வந்தாச்சுங்க. இங்கே இப்போ ரைட்டில் போர்டு போட்டு பாருங்க, நமக்கு சூரியநெல்லி. இப்படி இப்போ லெஃப்ட்டில் போனோம், போட்டுருக்காங்க. இந்த சைட்லையும் போர்டு இருக்குது. அப்படியே மேலே 2 தான் நம்ம கிளப் மகேந்திரா, ஸ்டெர்லிங்கு, மவுண்டன் கிளப்பு. ஏப்பா ஏகப்பட்ட ரெசார்ட் இங்கே தான் இருக்குது உள்ள உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு கிளைமேட் இங்கே நல்லா கூலிங்காக இருக்கும். அதனால தான் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து எஸ்டேட் தானே ஃபுல்லாகவே உங்களுக்கு. இங்கே வந்து சின்ன கானலில் வந்தாச்சுங்க. நல்லா வெயில் பொழந்து கட்டுது. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கானல். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ரோடு போட்டுட்ருக்காங்க. இப்போ ரோடு மோசமாக தான் இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு. க்ரீன் மவுண்ட் ரெசார்ட், நிறைய ரெசார்ட் இருக்குங்க இங்கே. இது ஏடிஎம்லாம் இருக்குங்க, சவுத் இந்தியா பேங்க் ஏடிஎம் இருக்குது. இப்படியே விட போடி மாதிரி போகலாம். 12 கிலோமீட்டர் போட்டிருக்கு. மேலே வந்து சூரியநெல்லி 4 கிலோமீட்டர் போட்டு போகிறோம் வீட்டில். வாங்க அப்படியே மூவ் பண்ணுவோம் டக்கு டக்குன்னு. ஹாலிடே ஹெவன் நல்லா இருக்கும் போல இருக்குது. நம்ம அப்படியே சின்ன கானல் வந்துட்டுங்க. அங்கேருந்து சூரியநெல்லி போயிட்டுருக்கோம். சூரியநெல்லி வந்து இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. அங்கே தான் அப்படியே போயிட்டுருக்கோம். அங்கே ஸ்டே பண்ண போகிறோம் சூரியநெல்லியில். கொழுகுமலை போகிறதுக்கு சூரியநெல்லி தான் பெஸ்ட்டான இடம் உங்களுக்கு. அங்கே ஸ்டே பண்ணி அங்கேருந்து போய்க்கலாம். அப்படியே சின்ன கானலில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஆனால் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி போகணும் கொழுகுமலைக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கிராசிங் ஏரியான்னு போட்டுருக்காங்க. அடிக்கிற வெயிலாம் எலிஃபென்ட் வராது, ஒன்றும் வராது பார்த்தீங்கன்னா. சரிங்க, நம்ம போய்ட்டு அப்படியே ஸ்டே பண்ணுவோம். அந்த ஸ்டே பற்றின வீடியோ அடுத்த வீடியோ போடுறேன் பாருங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.